எங்க வீட்டுல வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி சின்ன வயசுல இருந்தே பேசிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு கனவை விதைச்சாங்க. எங்க அம்மா வந்து ட்ரெஷரியில ஒர்க் பண்ணாங்க. கலெக்டர் வந்து வருவார், அந்த பில்டிங்ல தான் வருவார். அப்போ அந்த பூட்ஸ் காலோட அவர் உள்ள வரவும் அங்க இருக்கிற மொத்த ஆபீஸுமே பரபரப்பா அதை பார்த்து அப்பவே என்கிட்ட நீயும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அந்த கனவே வந்தது. அப்போ வெறும் அந்த கல்வியில கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 பேரும் தங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டு ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க சொந்த ஊர் வள்ளியூர்ல இருந்து நாங்க திருநெல்வேலிக்கே நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நூலகத்துக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு ஒரு டப்பா தயிர் சாதம் கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த நூலகத்துல நான் செலவழிச்ச மணி நேரங்கள் ரொம்ப அதிகம். அதுக்கு எங்க அப்பா எப்பவுமே துணையா இருப்பாரு. அவரு விட்டுட்டு போய் கூட்டு போவாரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆளா உருமாறுறதுக்கு காரணம் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே படிச்ச புத்தகங்கள்லாம். அதுதான் வந்து பெரிய அடித்தளமா எனக்கு இருந்தது. யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு நான் சென்னைக்கு வரணும்னு சொல்றேன். எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், அப்பா இது மாதிரி நான் வந்து 2002 மே மாசம் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு காலேஜ் முடிச்சிட்டேன். நான் சென்னைக்கு போறேன், அங்க நான் தங்கி இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மாசம் ஒரு 2500 ரூபாய் பணம் தேவைப்படும். அப்பா எங்க அப்பா பென்ஷனர். எங்க அம்மா 96ல கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. அந்த சூழலை வந்து என்னை படிக்கிறதுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க அவரால் முடியாத ஒரு சூழல். அப்போ ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான். எனக்கு தெரியும் தங்கச்சியோட கல்யாண பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா நீங்க வந்து அம்மாவுடைய செலவுகளுக்காக, மெடிக்கல் செலவுகளுக்காக நீங்க வந்து இருந்த நகையெல்லாம் நம்ம வித்துட்டோம், நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, நமக்கு தெரியும். ஆனா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க. 3 வருடங்களுக்குள்ள வந்து நான் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு. சப்போஸ் நான் கிளியர் பண்ணல அப்படின்னா அதுக்கு மேல இன்ஜினியரிங் வச்சு நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை வச்சு நான் என்னையும் பாத்துக்கிறேன், தங்கச்சி கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன நம்புங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒண்ணுமே பேசல. நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ ஒரு பணம் எடுத்து ஒரு 20,000 ரூபாய் கையில கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டார் சென்னைக்கு. அப்ப நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த 3 வருஷத்துல சப்போஸ் கிளியர் பண்ணல அப்படின்னா 2005 ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல உங்ககிட்ட நான் ஒரு காசு வாங்கினா கூட நிக்க வச்சு செருப்பால் அடிங்கன்னு சொல்லிட்டு போனேன். நான் 2005 மே 13ஆம் தேதி வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இவங்கள பல பேர் வந்து சொல்றது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்து நான் கேட்டதுக்கு. பர்டிகுலரா வந்து என்னென்ன செய்ய போறாங்க தான் அம்மா அப்பாவுக்கு, இன்னும் என்னென்ன கனவுகள் இருக்கு அப்படின்னு. அதுல சில பேர் இன்னும் அருமையா சொன்னாங்க, அந்த சைக்கிள் ஆஃப் குட்னஸ் இல்லையா, கிவிங் பேக் டு சொசைட்டி. ஒருத்தர் வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னாரு, இன்னொருத்தர் வந்து நான் பள்ளிக்கூடம் திறக்கணும்னு சொன்னாரு. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதாவது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தன்னை உருக்கி உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லாம அரசு திட்டங்கள்னால பயனடைஞ்சதுனால திரும்ப சமூகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது உங்களுடைய இந்த எண்ணம் வந்து மிக மிக போற்றுதலுக்கு உரியது. அதுக்கு நிச்சயமா நான் தலை வணங்குறேன். நீங்க தமிழ்நாடு மட்டும் வெவ்வேறு மாநிலங்களில் நீங்க ஆட்சி பணியில இருந்ததுனால மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் கொடுத்த ஒரு அர்ஜு இருக்குல்ல, என்ன ஆனாலும் சரி என் பிள்ளைய படிக்க வச்சிடணும், என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டி என் பிள்ளைய படிக்க வச்சிடணும்னு இருக்கு ஒரு அர்ஜு இருக்குல்ல, இதை வேற மாநிலங்கள்